நோம்பு கஞ்சிக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் மதுரை மட்டன் கோலா உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கொழுப்பு இல்லாமல் 300 கிராம் மட்டன் கைமா கறி வாங்கி ஒரு வாட்டி வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு சோம்பு, மிளகு, மல்லி, ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 பிரியாணி இலை, 5-6 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம் ஒன்றையும் சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கழுவி வச்சிருக்கிற கைமா கறி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி சேர்க்காம ஒரு 15 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா பிளெண்டருக்கு சேஞ்ச் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. அங்கங்க மிளகா மல்லியெல்லாம் அரைப்படாமல் இருக்கும், அதனால ஒன்றும் பரவாயில்ல. இப்போ அரைச்சி வச்சிருக்கிற கறியை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு வேணுங்கிற இன்கிரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்துடலாம். 3 டேபிள் ஸ்பூனுக்கு உடச்சக்கடலை மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி ஒரு முட்டையில கால்வாசி மட்டும் சேர்த்து நல்லா டைட்டாக பிணைஞ்சிக்கோங்க, லூஸாக இருக்கக்கூடாது. ஒரு சைடு எண்ணெயை சூடு பண்ணிட்டு அழகாக உருட்டி உருண்டை பிடிச்சிக்கோங்க. ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாக இல்லாமல் மீடியம் சைஸாக உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துல எழுங்க. மொறு மொறுன்னு சூப்பரான மதுரை மட்டன் கோலா உருண்டை தயார். நோம்பு கஞ்சியோட ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். ஷீரோஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.